ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துர்ய காண்டத்தின் 5ஆம் அத்தியாயம். அயோத்தியின் கோபியர்களின் கதையின் பின்னணியில் மன்னர் விமலனுக்கு தனது குழந்தைகள் மீதான அக்கறையும், மகா முனிவர் யாக்ஞவல்க்யர் அவர்களுக்கு பல மகள்கள் பிறப்பார்கள் என்று அவர்களை நம்ப வைப்பதும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசர் பகுலாஸ்வரே, இப்போது அயோத்தி என்கிறார் 4 ஜட பொருள்களையும் அருளவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே அடையவும் சிறந்த வழிமுறைகளான காசினியில் கோபியர்களின் விளக்கத்தை கேளுங்கள். மிதிலேஸ்வர மன்னரே, சிந்து தேசத்தில் சம்பக்கா என்ற புகழ்பெற்ற நகரம் இருந்தது. அங்கு விமல் என்ற பக்தியுள்ள மன்னன் ஆட்சி செய்தான். அவன் குபேரனைப் போல செல்வந்தனாகவும் சிங்கத்தை போல புத்திசாலியாகவும் இருந்தான். அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தன். அமைதியான மற்றும் அரவணைப்புள்ள மகாத்மா. அவனது அசைக்க முடியாத பக்தியால் அவன் பிரகலாத அவதாரத்தை போல இருந்தான். இந்த மன்னனுக்கு 6000 ராணிகள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அழகானவர்கள். அதில் வாலி மற்றும் கமலநாயகி அவர்கள் மலடி ஆகிவிட்டார்கள். மன்னர் பகுலாஸ்வரே, எந்த தகுதியால் எனக்கு சிறந்த குழந்தை பிறக்கும் என்று மன்னர் விமலன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒரு நாள் யாக்ஞவல்க்ய முனிவர் அவரை காண வந்தார். மன்னர் அவரை வணங்கி சம்பிரதாயப்படி வணங்கினார். பின்னர் அவர் முன் பணிவுடன் நின்றார். எல்லாம் அறிந்தவர், அமைதியானவர் மகா முனிவர் யாக்ஞவல்க்யர் மன்னர்களின் தலைவரான மன்னரை கவலையுடன் கண்டு பின்வருமாறு வினவினார். யாக்ஞவல்க்ய முனிவர் கூறினார், மன்னரே, தாங்கள் ஏன் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்றார். தாங்கள் சென்று விட்டீர்களா? தங்களின் மனதில் ஏன் இந்த கவலை உள்ளது? தங்களின் ராஜ்யத்தில் 7 பகுதிகளும் நன்றாகவே இருக்கின்றன. விமலன் கூறினார், பிரம்மதேவர் எனது தவம். தங்கள் தெய்வீக பார்வையால் நீங்கள் என்ன அறியவில்லை. இருப்பினும் உங்கள் கட்டளையை நான் ஒப்புக்கொண்டு எனது துயரத்தை கூறுகின்றேன். பெரிய ஞானியான முனிவரே, குழந்தை இல்லாத துக்கத்தால் நான் வேதனை கொள்கிறேன். எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நான் என்ன தவம் செய்ய வேண்டும் அல்லது தானத்தை செய்ய வேண்டும், கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார். விமல மன்னர் இந்த விஷயம் இதனை கேட்டதும் யாக்ஞவல்க்ய முனிவரின் விழிகள் தியானத்தில் நிலைத்தன. அந்த பெரிய முனிவர் நீண்ட நேரம் தியானத்தில் மூழ்கி கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சிந்தித்து கொண்டிருந்தார். யாக்ஞவல்க்ய முனிவர் கூறினார், அரசேந்திரனே, இந்த வாழ்நாளில் பின்னர் உங்கள் விதியில் உங்களுக்கு ஒரு மகன் இல்லை. ஆனால் மன்னர்களில் சிறந்தவரே, உங்களுக்கு கோடிக்கணக்கில் மகள்கள் இருப்பார்கள். மன்னர் கூறினார், முனீந்திரரே, மகனில்லாமல் யாரும் இல்லை என்றார். இந்த பூமியில் முன்னோர்களின் கடனில் இருந்து விடுதலை இல்லை. மகன் இல்லாத வீடு எப்போதும் துக்கத்தால் நிறைந்திருக்கும். அவனுக்கு இந்த உலகத்திலோ அல்லது மறு உலகத்திலோ மகிழ்ச்சி இல்லை. யாக்ஞவல்க்ய முனிவர் கூறினார், அரசேந்திரரே, வருத்தம் கொள்ள வேண்டாம், வருந்த வேண்டாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்காலத்தில் அவதாரம் எடுக்கப் போகிறார். நீங்கள் உங்கள் மகள்கள் அனைவரையும் அவர்களுக்கு வரதட்சணையாக கொடுக்கிறீர்கள். மன்னர்களில் சிறந்தவரே, அதே செயலால் தேவர்களே, முனிவர்களே, உங்கள் முன்னோர்களின் கடலில் இருந்து விடுபட்டு உயர்ந்த முக்தியை அடைவீர்கள். நாரத மாமுனிவர் கூறுகிறார், மகாமுனிவரே, இதனை கேட்ட மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் மீண்டும் முனிவர் யாக்ஞவல்க்யரிடம் தனது ஐயங்கள் என்ன என்று கேட்டார். மன்னர் கூறினார், முனீஸ்வரரே, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எந்த நாட்டில் எந்த குடும்பத்தில் பகவான் ஸ்ரீஹரி தானே தோன்றுவார்? அந்த நேரத்தில் அவரது தோற்றம் எப்படி இருக்கும் என்றார். யாக்ஞவல்க்ய முனிவர் கூறினார், வலிமை மிக்க ஆயுதமுடையவரே, இந்த துவாபர யுகத்தில் உங்கள் ஆட்சியின் 115 ஆண்டுகளுக்கு பின்னர் மீதமுள்ள ஆண்டுகளில் யாதவபுரியான வடமதுரையில் எது வம்சத்திற்குள் பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷமான தேய்பிறையில் புதன்கிழமை நாளில் ரோஹிணி நட்சத்திர திதியில் ஹர்ஷன யோகம், விருஷா லக்னம், வாவ்கரன் மற்றும் நள்ளிரவில் அஷ்டமி திதி எல்லாம் இருளால் மூடப்பட்டிருக்கும்
இருக்கும்போது பகவான் ஸ்ரீஹரி அன்னை தேவகியின் கருப்பையிலிருந்து தோன்றுவார். யாகத்தில் காட்டு மரத்திலிருந்து அக்ரிகா தோன்றுவது போல இறைவனின் மார்பில் ஸ்ரீவத்ச அடையாளம் இருக்கும். அவர்களின் பிரகாசம் மேகங்களைப் போல கருமையாக இருக்கும். அவர்கள் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக இருப்பார்கள். அவர் மஞ்சள் நிற உடை அணிந்து தாமரை விழிகளை கொண்டிருப்பார். அவதாரத்தில் 4 கரங்களுடனும் இருப்பார். நீங்கள் அவர்களுக்கு உங்கள் மகள்களை கொடுக்கிறீர்கள். உங்கள் வயது இன்னும் நீண்டது. அந்த நேரம் வரை நீங்கள் வாழ்வீர்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. இது ஸ்ரீ மாதுர்ய காண்டத்தின் ஸ்ரீ நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான அயோத்தியில் கோபிகை பெண்களின் கதை என்று பெயரிடப்பட்ட 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.